ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். என்னுயிர் தன்னில் கலந்து இனிதினிக்கும் இருதயாசன தொழிற் கடலாம் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, நாம் சென்ற 2 நாட்களாக கதி என்கிற தலைப்பில் பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். நாம் நல்ல கதியை அடைய வேண்டும் என்றால் யாருடைய கதியை பற்றி கொள்ள வேண்டும், யாருடைய திருவடி துணையை நாம் பற்றி கொள்ள வேண்டும், எப்பேற்பட்ட ஈடு இணையற்ற ஒப்புவமை இல்லாத ஒரு குணக்கடல் மாமணியின் திருவடியை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அது எப்படிப்பட்ட திருவடி? குணங்கள் நிறைந்தது, கடல் போன்ற குணங்கள் நிறைந்தது. பெருமான் அவங்க நமக்கு குருமணி மாலையில அருள் செய்யற மாதிரி சத்தியம் திரண்ட சாய்ச்சிய கடல், சகல குணாநிதி கடல். இந்த சகல குணங்கள்ல என்னென்ன குணங்கள் இருக்கு அப்படின்னு சில குணங்களை நம்ம பார்த்தோம். அந்த குணங்கள் அது அற்புத, திவ்ய, ஏகரூப, அச்சிந்திய, நித்திய, நிரவத்திய, ஒப்பற்ற, சௌந்தர்ய, சௌகந்திய, கந்தம் வீசக்கூடியது. இந்த குணங்கள் எல்லாம் நம்ம கூட பெருமான் அவர்களுடைய திருமேனி செண்பகப்பூ மனம் வீசக்கூடியது அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சௌகுமாரிய, என்றும் இளமை தம்பக்கூடியது, மென்மையானது, லாவண்ய, யவ்வனாதிய, இப்படி அசங்கிய குணங்கள். அசங்கிய அப்படின்னா எண்ண முடியாத திவ்ய ரூபம், அவங்களுடைய ரூபம். இது அந்த ரூபத்தினுடைய தன்மை. அந்த குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது அதிசய, ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ், சௌசீல்ய, வாத்சல்ய, மார்த்தவ, காருண்ய, மாதுரிய, கம்பீரிய, சாதுரிய, தைரிய, பராக்கிரம, இவ்வளவு குணங்களும் செயற்கையாக வரவழைச்சுக்கிறது இல்லை. அவங்க இயற்கையாகவே, அவங்க இதுக்குன்னே பிறந்தவங்களே. அப்ப இயற்கையாகவே இந்த குணங்கள் எல்லாம் சுபாவத்திலேயே எப்படி ஒரு தண்ணீருக்கு குளிர்ச்சி சுபாவமாக இருக்கிறதோ, எப்படி நெருப்புக்கு சூடு, ஹீட் சுவாபமாக இருக்கிறதோ, அப்படி இந்த குணங்கள் எல்லாம் அந்த திருமேனியில், அந்த செண்பக மனம் வீசுகின்ற அந்த திருமேனியில் இவ்வளவு குணங்களும் இயல்பாகவே அமைந்திருக்கு. அப்படிப்பட்டவங்க திருவடியில தான் நாம சரணடைய வேண்டும். தப்பித்தவறி இந்த குணங்கள் எல்லாம் இல்லாத வேற ஒருத்தவங்கள்ட்ட நம்ம சரணடைஞ்சிட்டா அப்புறம் என்ன கதி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஒரே சூரியன் தானே இருக்க முடியும் இந்த உலகத்துக்கு. 2 சூரியன் இருக்குமா? சர்வபோனத்திற்கும் எப்படி ஒரே சூரியன் உள்ளதோ அப்படியே ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. மெய்நிலை கண்ட ஆசான் அந்த தெய்வம். உனக்கு நன்மை பயக்குகிற உருவத்தில் உன் கண் முன் நிற்கின்ற தெய்வம் ஆசானே. அப்படி நம்ம கண் முன்னால நின்னாங்களே, அவங்க நம்மளுக்கு அருளி செய்த அந்த அருள் வர்ஷிப்பத்தானே இன்னைக்கு வரை நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். அந்த கண்ட கண்கள் மற்றொன்றினை காணுமா? அப்போ மூக்கில் மூச்சாடுகின்ற எவரையும் நம்பாதே என்பது வேத தீர்ப்பு. வேதங்களை எல்லாம் படிச்சா நமக்கு தெரியும் யார குரு பெருமானா தேர்ந்தெடுக்கணும், யாருகிட்ட சரணாகதி அடையணும். அப்படி சரணாகதி அடைஞ்சா பிறகு வேற பக்கம் நம்ம கால்கள் செல்லலாமா அப்படின்லாம் வேதங்களை எல்லாம் படிச்சாதான் தெரியும். இந்த அடையாளம் இல்லாதவர்களை தெய்வமாக கொண்டால் நரகமே கதி. நம்ம எல்லாம் சொர்க்கம் வேணுங்கிறதுக்காகத்தானே நம்ம பெருமான் அவங்கள நாம தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். வேற எதுக்காகமா? காசு பணம் சேர்க்கறதுக்காகவா? உடல் ஆரோக்கியத்துக்காகவா? எதுக்காக தெய்வம் வேண்டும்? அந்த பரமபதத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தானே. அப்போ அதுக்கு நாம என்னெல்லாம் செய்யணும், யாருடைய திருவடியை நாம பற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதத்தான் நாம இதுவரைக்கும் பார்த்தோம்.
அப்போ அப்படி அவங்களுடைய திருவடி, அவங்க எப்படிப்பட்டவங்க, நம்ம அந்த குணக்கடல், அதுக்கு நம்ம பெருமான் அவர்கள் மானியத்துல கூட நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. பெரும்பதி பெருங்குண பெருந்துணை பெருந்தெய்வமாகிய பெருஞ்சோதி. அவ்வளவும் பெருசு, பெரிய குணம், குணக்கடல். அவங்க கிட்டதான் நாம சரணாகதி அடைய வேண்டும். அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இப்போ இன்னைக்கு இப்படி சரணாகதி அடைந்த பிறகு நாம எப்படி வாழ வேண்டும்? நம்ம அவங்கள சரணாகதி அடைஞ்சாச்சு, இனி நம்ம கால்கள் வேற பக்கம் செல்லலாமா, செல்லக்கூடாதே? அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படி சரணாகதி அடைந்த பிறகு நாம எப்படி வாழ வேண்டும்? நமக்கு வைகுண்டம் கைலாயம் உறுதி என்ற நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும். மனசுல சஞ்சலம் இருக்கக்கூடாது. பைபிள்ல ஒரு வாசகம், திருவாசகம் வரும், நன்றாக பரிசீலனை பண்ணி நம்புனா பிறகு என்னை பரிசீலிக்காதே. அது போல நம்ம இந்த குணங்கள் எல்லாம் நிறைஞ்சவங்களா இருக்காங்களா அப்படின்னு நம்ம பரிசீலனை பண்ணி அவங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிடலாம். அடைஞ்ச பிறகு இவங்கிட்ட போனா பரமபதம் கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல வேற யாருக்கிட்டையும் போக வேண்டியது இருக்குமா, இப்படி எல்லாம் யோசிக்காத. கைலாயம் நமக்கு உறுதி என்ற உறுதியோட இரு. நமக்கு கிட்டி விட்டது என்ற மகிழ்வுடன் வேற எதுக்கும் வாழ்க்கையில நாம கவலைப்படக்கூடாது. அந்த சரணாகதிக்கு பின்னர் எது நடந்தாலும் கவலைப்படக்கூடாது. எக்களிப்பில் நீங்க இருக்கணும் பெருமான் அவங்க எடுத்து சொல்றாங்க. அப்போ எதுக்கெடுத்தாலும் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா நீ இன்னும் முழுமையாக அவர்களிடம் சரணாகதி அடையவில்லை அப்படின்னுதான் அதுக்கு பொருளாகுது. அப்போ அவங்கள சரணாகதி அடைஞ்ச பிறகு நாம எதுக்குமே கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு பெருமானவர்கள் திருமஞான குரல், இந்த மதிப்பில் அடங்கா மாணிக்கம் கிடைக்க பெற்றுள்ள நீ என்ன எக்களிப்பில் இருக்க வேண்டும்? இந்த உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த உறுதி, எனக்கு பரமபதம் கிடைக்கும், அப்படிப்பட்ட ஒரு திருவடியில நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற எக்களிப்புல இந்த உலகத்துல வர்ற சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதா? நீ இந்த மதிப்பிலடங்கா மாணிக்கம் பெற்றிருக்கியே, நீ என்ன எக்களிப்பில் இருக்க வேண்டும்? எது வந்தால் என்ன, எது போனால் என்ன, நமக்கு இந்த அழியா பெருநிதி புதுவாழ்வளித்த பெருமான் நம்மோடு இருக்கிறார்கள் என்ற பெருமிதத்தில் அல்லவா நீ வாழ வேண்டும். இந்த திருவாக்கியம் திருமஞான குரல் திருவாக்கியம் எண் 34 பக்கம் 214 என்ற பெருமிதத்தில் அல்லவா நீ வாழ வேண்டும் அப்படின்னு பெருமான் அவங்க. அப்போ நாம எப்படி வாழ வேணும்? அப்படி சரணாகதி அடைஞ்ச பிறகு கவலையே படக்கூடாது. என்ன இந்த உலகத்துல நாம என்ன நிரந்தரமா இருக்க போறோமா? இங்க எது வந்தா என்ன, எது போனா என்ன, எது வந்தாலும் நிரந்தரம் இல்லை, எது போனாலும் நிரந்தரம் இல்லையே. நான் போய் பரமபதத்துல அந்த பகவான் திருவடியில போய் அவங்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவங்க கூடயே உட்கார்ந்து இருக்க போறேனே, அது எனக்கு உறுதி ஆயிடுச்சு என்ற பெருமிதத்தில் அல்லவா நீ வாழ வேண்டும் அப்படின்னு நமக்கு பெருமானவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த யாரிடம் சரணாகதி அடைந்தோமோ அவர்களால் முழுமையான நம்பிக்கை அவங்ககிட்ட வந்துதானே நாம இதெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு நாம பேசுறோமே, இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? அவங்ககிட்ட தானே கத்துக்கிட்டு இன்னைக்கு இவ்வளவும் நாம பேசுறோம். அப்ப அவங்கள நாம என்ன ஒண்ணுமே தெரியாத எனக்கு இவ்வளவும் கற்றுக் கொடுத்தீங்களே அப்படின்னு எவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்கணும். வேற பக்கம் நம்ம பார்வை திரும்பலாமா, கால்கள் வேற பக்கம் நடக்கலாமா? பெருமானவர்கள் தனியமணி பிரானவங்களை நினைச்சு அறியாத நாளில் அறிமூல வழியாய் கரூறு சென்று மறுபிறவி வைத்த வகையை நினைவார்கள். தெரியாத பருவம் சூதானம் சொன்ன செய்தி நினைவார்கள். தெரியாம இருந்தோமே, ஒண்ணுமே தெரியாதே, கடவுள்னா என்னன்னு யாராவது கல்ல காமிச்சு, மரத்தை காமிச்சு, மாட்டை காமிச்சு இதை கும்பிட்டுக்கோன்னா கும்பிட்டுக்கிட்டு இருந்தோமே. அப்படி இருந்த அறிவை பிரட்டி போட்டு என்ன ஒரு உன்னத அறிவுக்கு ஏற்றி வச்சாங்க. தெரியாத பருவம் சூதானம் சொன்ன சேவி நினைவார்கள். கடுவாய் உறங்கும் காரிருள் வனத்தே புள்ளிமான் மேயும் பெருங்கானகத்தும் நெடுநாளும் காத்ததை நினைந்து வருவார்கள். நிலையான தவசில் நீயேறு மகனென தலை தாங்கி நின்ற தலையை நினைவார்கள். பெருமானவங்க பாட்டை அப்படியெல்லாம் நினைச்சாங்களே, அப்ப நாம பெருமானவங்களை எப்படி நினைக்கணும்?
முச்சகத்துள்ள முனிதேவர் வரமலாம் மிச்சமேல் வைத்த விதத்தை நினைவார்கள். மின்னுலாவி வரும் விமல நிலை வைத்து மெய் முத்தரிக்க தலை வைத்தது கர்த்தாவே. அப்படியெல்லாம் நமக்கு அருளி செஞ்சாங்களே அப்படின்னு எதுக்கு பெருமான் அவங்க மான்மியத்துல நான் தனிமணிப்பிரான் அவர்களை நான் அப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் அதே மாதிரி உனக்கு கொடுத்தவங்கள நினை, வேற பக்கம் விலகி போயிடாத அப்படின்னு நமக்கு பெருமான் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ இப்படி எல்லாம் எண்ணி எண்ணி அவங்கள நம்ம உள்ளத்துல எவ்வளவு நிறைச்சி வச்சுக்கிறோமோ அந்த எண்ணம் தான் யமனை விரட்டுகிற ஒரு ஆயுதமாக இருக்கும். அப்படி இல்லாம நீ அதுக்கு அபச்சாரமா போனீனா அதுக்கு வேத நூல்கள்ல பாகவத அபச்சாரம் கூடாது, அது உனக்கு வர்ற முத்தியை தடுக்கும். ஆச்சாரிய விசுவாசம் இருக்கணும், பாகவத அபச்சாரம் கூடாது. ஆச்சாரியர்னா குருபெருமான், குருபெருமான் மேல விசுவாசம், விசுவாசம்னா நம்பிக்கை, நம்பிக்கை வையி. ஏன் நம்பிக்கை இல்லாத உலகீரே, என்னை நம்புவதற்கு துரிதமாக வந்துவிடும் பிரவியரே அப்படின்னு பெருமான் அவங்க அழைச்சாங்களே. அப்படி அவங்க மேல நம்பிக்கை, ஆச்சாரிய விசுவாசம், பாகவத அபச்சாரம் கூடாது. அப்படி நம்புனா பிறகு அபச்சாரம் பண்ணிடக்கூடாது. அப்புறம் தர்மத்துக்கு விரோதமான இன்பங்களில் நாட்டம் கூடாது. எந்த இன்பம் உனக்கு தர்மத்துக்கு விரோதம் இல்லாம இருக்கோ அதை அனுபவி. இந்த உலகத்துல தர்மத்துக்கு விரோதமான இன்பத்தெல்லாம் அனுபவிக்காத. இதெல்லாம் சரணாகதி அடைஞ்ச பிறகு நீ எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வேத நூல்கள்ல எடுத்து கொடுத்தது நம்ம பெருமானவர்களும் எடுத்து கொடுத்துருக்காங்க எல்லாமே. அப்போ இந்த சரணாகதிக்கு என்னெல்லாம் நியமம் எல்லாம் கிடையாதுன்னு நம்ம பார்த்தோம். தேச நியமம் கிடையாது, கட்டுப்பாடு இல்லை. எந்த தேசத்துல இருக்கவங்களும் சரணாகதி அடையலாம். கால நியமம் கிடையாது, தேச நியமம் கிடையாதுங்கிறதுக்கு நம்ம விபீடனனோட சரணாகதியை பார்த்தோம். இலங்கையில இருந்து ஒரு அரக்கர் குலத்துல ராவணனோட தம்பியாக பிறந்த விபீடனன் எப்படி ராமபெருமான சரணாகதி அடைஞ்சாரு அப்படிங்கறத அதுக்கு உதாரணமா பார்த்தோம். கால நியமம் கிடையாது, எந்த காலமும் கிடையாது. அதுக்கு நம்ம திரௌபதியோட சரணாகதியை பார்த்தோம். அவங்க அந்த மாதவிலக்கு சமயத்துல அவங்க கிருஷ்ண பரமாத்மாவை சரணாகதி அடைஞ்சு அவங்களுக்கு அந்த துகில் வளர்ந்துகிட்டே அந்த இதெல்லாம் பார்த்தோம். ஓட்டை கைக்கும் யானைக்கும் இடையே 1000 மைல் தூரம் இடையே நடந்தது புடவை வியாபாரம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒட்டை கைனா துவாரகை, ஹஸ்தின்னா யானை. அந்த யானைக்கும் ஓட்டைக்கு இடையில 1000 மைல் தூரம் இடையில் நடந்தது புடவை வியாபாரம். அப்போ அங்கிருந்து கிருஷ்ண பரமாத்மா துவாரகாபுரியில இருக்காங்க, திரௌபதி ஹஸ்தினாபுரத்துல இருக்காங்க. அங்க இருந்து புடவை அனுப்புனார். அப்போ அவங்க எந்த காலத்துல அவங்க சரணாகதி இருந்தாங்க, அவங்க வீட்டு விலக்காக இருந்த அந்த சமயம். அப்போ கால நியமம் கிடையாது, தேச நியமம் கிடையாது, இந்த மாதிரி பிரகார நியமம் கிடையாது. இந்த பிரகாரமா தான் நீ சரணாகதி பண்ணணும்னு பிரகார நியமம் கிடையாது, அதிகாரி நியமம் கிடையாது. இவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, இன்னார் தான் பண்ணணும், இன்னார் தான் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஆனா ஒரே ஒரு நியமம் உண்டு. அது என்ன நியமம்னா விஷய நியமம். யாரிடம் பண்ற சரணாகதி, நீ யார்கிட்ட பண்ற? கண்டவங்க காலில் விழுந்துட முடியுமா? யார்கிட்ட நம்ம சரணாகதி அடையணும்? அவங்கள அடைஞ்ச பிறகு எவ்வளவு உறுதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் மனசு அலைப்பாயலாமா? நம்மாழ்வார் பிரான் அவங்க சொன்னால் விரோதம் அது ஆயினும் சொல்லுவன் கேள்வினோ. நான் சொல்றேன் கேக்குறீங்களா? என் நாவின் இன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிலே. என் நாவில நான் வேற யார பத்தியும் பேச மாட்டேன். ஏன்னா தென்னா தெனா என்று வண்டுமுரல் திருவேங்கடத்து என்னானை என்னப்பன் எம்பெருமான் உளனாகவே. அந்த திருவேங்கடத்து எம்பெருமான் என் நாவில் இருக்கிறாங்க. அதனால என் நாக்குல அவங்கள புகழ்ற வார்த்தையை தவிர வேற வார்த்தை வராது. அப்புறம் திருப்பானாழ்வார் சொல்றாங்க, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அந்த அமுதினை கண்டாச்சு. நமக்கெல்லாம் அமுது நாளும் வழங்கி கொண்டிருக்கிற பெருமானவர்களை நம்ம கண்டுட்டோம். அதுக்கப்புறம் மற்றொன்றினை காணுமா இந்த கண்கள்?
அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, மற்ற எதையும் பார்க்காது. அப்போ இப்படி எல்லாம் நாம சரணாகதி அடைஞ்ச பிறகு எப்படி எல்லாம் வாழணும், அவங்க மேல மட்டும் நம்பிக்கை. அதுதான் பத்தினித்தனம். அந்த பத்தினித்தனத்தோட இருக்கணும். அப்படி இருந்தா அவங்க நம்மளை எப்படி எல்லாம் காப்பாத்துவாங்க. நம்மளை காப்பாத்துறத அவங்க ஒரு விரதமாவே எடுத்துக்கிறாங்க. பெருமான் அவங்க சொல்லுவாங்க, ஜீவாத்மா நீ, பரமாத்மா நான், நீ எமது உடைமை பொருள். எமது உடைமை பொருளாகிய ஜீவாத்மாவை காப்பாற்றுவது எமது கடமையாகி விடுகிறது. அப்ப அத கடமையா ஒரு விரதமா எடுத்து செய்யறாங்க. அதத்தான் வேதத்துல சொல்றாங்க, எவன் எனக்கு என்னை தன்னிடம் ஒப்படைக்கிறானோ அவனுக்கு நான் அபயம் தருவேன், அவனுக்கு எந்த விதத்திலும் இருந்து ஆபத்து வராமல் நான் காப்பேன். ஏ தத் விரதம் மமா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஏ தத் விரதம் மமா, இது என்னுடைய விரதம், இது என்னுடைய கடமை. அப்போ சரணாகதி அடைகிறவனை காப்பாத்துறது என்னுடைய கடமையாகி விடுகிறது. அப்போ நம்மளை காப்பாத்துறது அவங்க கடமையாகவே நினைச்சு செஞ்சாங்கன்னா நம்ம எப்படி அந்த சரணாகதியில ஒழுக்கமா நம்ம இருக்கணும். அவங்க எப்படி எல்லாம் காப்பாத்துவாங்க நம்ம பார்த்தோம். இந்த பிறவி எதுக்கு எடுத்தோம், நாம ஜென்மந்தோறும் கர்மங்கள்லாம் செஞ்சு மூட்டை மூட்டையா இருக்கு ஒரு இடத்துல. நம்ம செஞ்ச கர்மங்கள் எல்லாம், அந்த கர்மங்கள் எல்லாம் அனுபவிச்சு தீரணும்னு தான் இந்த பூமிக்கு நம்மளை அனுப்பியிருக்காங்க. அவ்வளவு கர்மங்களையும் தீக்கிறதுக்கு எத்தனை பிறவி வேணுமோ தெரியாது. அப்போ அந்த மூட்டையிலிருந்து பொறுக்கி எடுக்கிறாங்க சில கர்மாக்களை. பொறுக்கி எடுத்து நம்ம தலையில தலையெழுத்தாக பிராப்தமாக, அதைத்தான் பிராப்த கர்மான்னு சொல்லுவாங்க. சஞ்சித கர்மா மூட்டை மூட்டையா இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் கர்மாவை எடுத்து நம்ம மண்டையில எழுதி நம்மள இந்த பூமிக்கு தள்ளி விடுறாங்க. போய் அனுபவிச்சு தொலைஞ்சிட்டு வா. அப்போ இங்க அந்த பிராப்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்ப அந்த சஞ்சித கர்மாவையும் அழிக்கணும், இந்த பிராப்த கர்மாவையும் அழிக்கணும். இப்படி எல்லாம் அழிச்சாதான் நாம பரமபதத்துக்கு போக முடியும். இல்லைன்னா மீண்டும் செத்து மீண்டும் பிறந்து மீண்டும் செத்து மீண்டும் பிறந்து இந்த பிறவி சுழற்சியிலேயே கிடக்கணும். இப்போ இந்த சரணாகதி எப்படி நம்மளை இதுல இருந்தெல்லாம் காப்பாற்றுது அப்படின்னா, அந்த சஞ்சித கர்மா இருக்கே மூட்டை, சரணாகதி அடைஞ்ச உடனே அந்த மூட்டைய தீ வச்சு கொளுத்திடுறாங்க பகவான். இவன் என்னை சரணாகதி அடைஞ்சிட்டான், இவனுடைய அந்த சஞ்சித கர்மா மூட்டை இருக்கே அதை முதல்ல அழிச்சு. ஏன்னா பிராப்த கர்மா இவன் தலையில எழுதியாச்சு, பிறந்துட்டான், அதை அனுபவிச்சிடட்டும். இதை அனுபவிச்சு முடிஞ்ச உடனே இவனை கூட்டிட்டு போகும். அந்த மூட்டை, அந்த சஞ்சித கர்மா மூட்டை இருக்கே அந்த மூட்டைய அழிச்சிருவோம் அப்படின்னு அந்த மூட்டையை அழிச்சிருவாங்க. அப்போ இந்த பிறவியில நம்ம வந்துட்டோம், கொஞ்சம் பிராப்த கர்மாவை தலையில எழுதி வந்துட்டோமே, இதை நாம அனுபவிச்சுட்டான் தீரணும். என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு தலையில எழுதி இருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டான் தீரணும். ஆனா அதுலயும் ரொம்ப கஷ்டம் வராம நம்மளை நம்ம சரணாகதி அடைஞ்சவங்கள இந்த பிராப்த கர்மாவிலையும் நம்மளை காப்பாற்றுவாங்களாம் கூட இருந்து. அதுக்குமே மகாபாரதத்துல ஒரு கதை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எப்படி இந்த பிராப்த கர்மாவிலையும் இருந்தும் நாம தலையில எழுதின எழுத்தையும் காப்பாத்துறாங்க அப்படின்னா, இப்போ மகாபாரத போர் வந்துருது. துரியோதனனுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதனாதியர்களுக்கும் போர் முடிவாயிருச்சு. அப்போ எந்த நாள்ல போர் தொடங்கினா நான் ஜெயிப்பேன்னு ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு அலையிறான் துரியோதனன். ஒவ்வொரு ஜோசியக்காரர்களையா போய் பாக்குறான்னா எந்த நாள்ல பட்டத்து யானையை முதல்ல 2 அடி நகர்த்துவாங்களாம் நல்ல நேரம் பார்த்து. அப்படின்னா எந்த நேரத்துல நான் நகர்ச்சுனா எனக்கு வெற்றி உறுதி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பல ஜோசியர்களை பாக்குறேன். எல்லாரும் சொல்ல பயப்படுறாங்க, இவன் தோத்துத்தான் போறான், இவனுக்கு இந்த நேரத்துலன்னு சொன்னா பிறகு தோத்தா பிறகு அடிப்பானே, நீ தானே நாள் குறிச்சு கொடுத்தன்னு அடிப்பானேன்னு யாருமே சொல்ல பயப்படுறாங்க. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, அந்த பஞ்சபாண்டவர்கள்ல கடைசி சகாதேவன் இருக்கிறானே அவன் சோசியத்துல ரொம்ப வல்லவன், அவன்கிட்ட போய் நீங்க கேளுங்க, அவன் தான் கரெக்டா நாள் குறிச்சு கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே சரி அவன் தான் சரியான ஆள்னு சொல்லி இந்த துரியோதனன் சகாதேவன்கிட்ட போனான்.
அவனும் அண்ணா வாங்க இதுக்கு வந்தீங்க அப்படின்னோடனே எனக்கு நாள் குறிச்சு கொடு, பட்டத்து யானையை நகற்றுவதற்கு எனக்கு நாள் குறிச்சு கொடுன்னொடனே இவன் வந்து ஜோதிட தர்மம் வந்து எதிரியாக இருந்தாலும் வந்த உடனே அவங்களுக்கு கேட்டதை செஞ்சு கொடுக்கணும். ஒரு டாக்டர்னு இருந்தாருன்னா அது எதிரியா இருந்தாலும் எனக்கு காய்ச்சல் வந்தா போ நீ எனக்கு எதிரி உனக்கு ஊசி போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது போல அந்த ஜோதிடன் வந்து யாரா இருந்தாலும் நாள் குறிச்சு கொடுக்கணும். அதுதான் ஜோதிட தர்மம். நமக்கு எதிராக தான் போரிட போறான், அவனுக்கு போய் நாள் குறிச்சு கொடுக்கவான்லாம் யோசிக்கல சகாதேவன். அவன் ஜாதகத்தை பார்த்து அமாவாசை அன்னைக்கு காலையில 12 மணிக்கு பட்டத்து யானையை 2 அடி நகர்த்தினீங்கன்னா நீங்க வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு நாளை குறிச்சு கொடுத்துட்டான். துரியோதனன் துள்ளி குதிச்சுட்டு வாடா உன்னை வச்சே நான் எனக்கு வெற்றியை வாங்கிட்டேன், நான் கரெக்டா அமாவாசை அன்னைக்கு நான் வந்து பட்டத்து யானையை 2 அடி நகர்த்தி நான் போர்ல வெற்றி பெறேன் பாருடான்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு போறான். அப்போ அவன் குதிச்சுக்கிட்டு போறத துரியோதனன் பார்த்துட்டு என்ன இவன் வந்து குதிச்சுக்கிட்டு போறான், சகாதேவன்கிட்ட பேசினா குதிச்சுக்கிட்டு போறானேன்ட்டு சகாதேவன்கிட்ட வந்து என்னடா நீ என்ன சொன்ன அவன் குதிச்சுக்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ சகாதேவன் சொல்லிட்டான், அவன் போருக்கு நாள் குறிச்சு கொடுக்க சொன்னான், பட்டத்து யானையை எப்ப நகர்ச்சுனா வெற்றின்னு கேட்டான். நான் சொல்லிட்டேன். கரெக்டா சொன்னியா தப்பா சொன்னியா? தப்பா எப்படி சொல்றது, கரெக்டா தான் சொன்னேன், அதுதானே ஜோதிட தர்மம். போடா உன் ஜோதிட தர்மத்துல தீய வச்சு கொளுத்த போடா, நீங்கெல்லாம் இருக்கிற வரை நாம என்னைக்குடா வெற்றி பெறுறது? அண்ணன் வந்து தர்மர் சூதாடி கெடுத்தான், நீ வந்து அவனுக்கு நாள் குறிச்சு கெடுத்த, இனிமே நம்ம வெற்றி பெறுவது கனவுல கூட நினைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பீமன் வந்து திட்டுறாரு சகாதேவன். அப்போ கிருஷ்ணர் அங்க வர்றாரு. என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி சகாதேவன் அவனுக்கு நாள் குறிச்சு கொடுத்துட்டான் அப்படின்ன உடனே கிருஷ்ணரும் திட்டுறாரு சகாதேவரை, ஏன்டா அப்படி செஞ்ச, என்ன தைரியத்துல எப்படி செஞ்ச அப்படின்னு கிருஷ்ணன் கேக்குறாங்க. அப்ப அவன் சொல்றான், நீங்க இருக்கிற தைரியத்துலதான் நான் அப்படி செஞ்சேன். அப்போ பகவான் நம்ம பக்கத்துல இருந்தா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், காப்பாத்திடுவாங்க. நீங்க இருக்கிற தைரியத்துலதான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்ன உடனே அப்போ நம்ம இருக்க தைரியம் சொல்லிட்டானே, இவங்களை நம்ம காப்பாத்தியே ஆகணுமே, இவங்களை காப்பாத்துறது நம்ம கடமையாகி விடுதே அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா அதை கடமையா எடுத்துக்கிட்டு சரி இதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அமாவாசைக்கு முத நாள் அவங்க போய் அந்த யமுனை நதி கரையில போய் திதி, அமாவாசை அன்னைக்கு தான் திதி கொடுப்பாங்க. இவர் வந்து அமாவாசைக்கு முதல் நாளே போய் திதி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா. அப்போ கிருஷ்ண பரமாத்மா அப்படி திதி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பாத்துடுறான். அதுக்கு முன்னால என்னைக்கு அமாவாசை அப்படின்னு துரியோதனன் வந்து பீஷ்மர்கிட்ட கேட்கிறாரு. அவர் சரியான நாளை சொல்றாரு, இன்னும் 2 நாள் இருக்கு அப்படின்னோடனே இவன் பட்டத்து யானைய அந்த எந்த இடத்துல நகற்றணுமோ அந்த போர்க்களத்துல நிப்பாட்டி அந்த யானை பாகனை கரெக்டா இங்கே நில்லு, நான் சொல்லும் போது யானையை 2 அடி நகர்த்திரு அப்படின்னு சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு இங்க பார்த்தா யமுனை நதி கரையில ஒரு நாள் முன்னதாகவே கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ந்து திதி கொடுத்துட்டு இருக்கிறார். என்ன திதி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு துரியோதனன் கேக்குறான். இன்னைக்கு அமாவாசை இல்லையா, அதனால நான் திதி கொடுக்குறேன் அப்படின்னு. இன்னைக்கு அமாவாசையா, ஐயோ நான் நாளைக்கு இல்ல நினைச்சேன், இந்த பீஷ்மர் தாத்தா என் கூட இருந்தே புளிய பறிக்கிறாரு, பொய் சொல்லிட்டாரு போல அப்படின்ட்டு நானும் போய் இன்னைக்கே பட்டத்து யானை நகர்த்தினேன், நல்ல வேலை 12 மணி ஆகல அப்படின்னு சொல்லி இந்த துரியோதனன் போய் அந்த அமாவாசைக்கு முதல் நாளே பட்டத்து யானைய 2 அடி நகர்த்தியதும். அப்போ நகர்த்துறத பார்த்துட்டு பீஷ்மர் அங்க வந்து துரியோதனன்ட்ட கேக்குறாங்க, ஏன்டா இன்னைக்கு நகர்த்தின, அமாவாசை இன்னைக்கு தானடா நகர்த்தணும் அப்படின்னு கேட்ட உடனே, போங்க தாத்தா நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க உங்களுக்கு பாண்டவர்கள் மேலதான் பிரியம், அவங்க ஜெயிக்கிறதுக்காக நீங்க நாளை பொய் சொல்லி கொடுத்துருக்கீங்க, இன்னைக்குதான் அமாவாசை, இன்னும் கிருஷ்ணரே யமுனை நதி கரையில உட்காந்து திதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அட பாதி, கிருஷ்ணன் செய்யற வேலையெல்லாம் உனக்கு தெரியாதா, அவன் ஒரு நாடகக்காரன்டா, இன்னைக்கு அவன் திதி கொடுத்தான்னா யாருக்கு திதி கொடுத்தேன்னு கேட்டியா, திதி வந்து அவங்க வீட்டுல அவங்க அப்பா யாரும் செத்தாதான் திதி கொடுப்பாங்க, அவங்க அப்பா எல்லாம் உயிரோட இருக்கிறாருடா, அவன் யாருக்குடா திதி கொடுத்தான், அதை கேட்டியாடா நீ அப்படின்னு பீஷ்மர் கேட்கிறார். உடனே இந்த துரியோதனன் போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்க, நீங்க யாருக்கு திதி கொடுத்தீங்க, உனக்கு தாண்டா திதி கொடுத்தேன், முன்கூட்டியே கொடுத்தேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். அப்போ இப்படியெல்லாம் வந்து
நாம என்ன தப்பு செஞ்சாலும் அந்த பெருமான் பக்கத்துல இருக்காங்க, உங்க தைரியத்துலதான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு அந்த சகாதேவன் சொன்னானே, அது போல நாம என்ன தப்பு செஞ்சாலும் பகவான் நம்ம கூட இருக்காங்க. அந்த வைரமலை சாய்ந்து கொள்ள ஒரு வைரமலை எனக்கு இருக்கிறது என்ற பெருமிதத்தில் அல்லவா நம்ம வாழ வேண்டும். உன் மேல ஒரு கொலை கேஸே வந்தாலும் அது தும்பு தூசியா பறக்க வச்சிருவேன் பெருமான் அவங்களே. நம்ம மேல யார் என்ன கேஸ் போடட்டும், கொலை கேஸ் கூட போடட்டும், அதையும் தும்பு தூசியா தெய்வம் நினைச்சா பறக்க வச்சுட்டோம். அப்போ சரணாகதி அடைஞ்சா என்னெல்லாம் பலன்? அந்த சங்கீத கர்மா மூட்டைய அழிச்சிருவாங்க. இந்த பிராப்த கர்மாவில நாம என்ன கஷ்டம்லாம் படணும்னு தலையில எழுதியிருக்கோம், அதையும் லேசாக மாற்றி விட்டுருவாங்க. அப்புறம் இன்னொரு ஃபார்முலாவும் வச்சிருக்காங்களாம். இந்த பிராப்த கர்மாவையும் ரொம்ப நம்ம வேண்டணும்னா அதையுமே கூட அழிச்சிருவாங்களாம். அதை மன்னிச்சா, அதை நாம மன்னிப்பு கேட்டா, அதாவது இந்த பிராப்த கர்மா இருக்கே இதையும் எனக்கு நீங்க குறைச்சிடக்கூடாதா அப்படின்னா அதுக்குமே ஒரு வழி வச்சிருப்பாங்களாம். இல்ல நாம பிராப்த கர்மா வாங்கி வந்துட்டோம், சரணாகதி அடைஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் எந்த பாவமும் செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் என்ன பாவம் செஞ்சாலும் அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்காங்களாம். பாவ மன்னிப்பு கேட்டா விட்டுருவாங்களாம். அதுக்குத்தான் நம்முடைய பெருமானவர்கள் அந்த குற்றத்தை அறிந்து செய்த பாவங்களை தொட்டும் அறியாமல் செய்த பாவங்களை தொட்டும் எல்லா பெரு பாவங்களையும் எல்லா சிறு பாவங்களையும் நினைந்து நினைந்து இறைஞ்சி உருகுகின்றோம் ஆண்டவர்களே அப்படின்ட்டு நம்ம பாவ மன்னிப்பு கேட்டோம்னா இந்த பிறவியிலையும் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களும் மன்னிக்க பெறும். நமக்கு அந்த பரமபதம் உறுதி. சரணாகதி அடைஞ்சவனுக்கு பாவமே செஞ்சாலும் அதை உருகி மன்னிப்பு கேட்டுட்டா அதுவும் கிடைக்கிறது உறுதி. அந்திம கால ஸ்மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்னதான் சரணாகதி அடைஞ்சாலும் அந்த இறுதி நேரத்துல, அந்த இறுதி பயணத்துல இறைவனை நினைச்சாதான் சொர்க்கம் கிடைக்கும். நம்ம பாக்குறோம் எத்தனையோ பேருக்கு இறுதி நேரத்துல நினைவே மறந்து போயிருக்கு. உறவினர் பக்கத்துல பெத்த பிள்ளையே பக்கத்துல நின்னா கூட அவன் தானான்னு தெரியாம போயிருக்கு. அவங்க எப்படி ஆண்டவங்களை நினைப்பாங்க? அதுக்கும் ஒரு வழி சொல்றாங்க. அவன் இளமையில என்னை சரணாகதி அடைஞ்சிட்டானா அந்திம கால ஸ்மரணம் நான் செய்ய வேண்டாம், அவனுக்காக இறுதி நேரத்துல நினைக்கணும். அவன் என்னை நினைக்காட்டா போறான், நான் அவனை நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க நம்மளுக்கு நினைவிழந்த நிலையில நம்ம இறுதி நேரத்துல கிடந்தாலும் நம்மை நினைத்து நம்மளை கூட்டிட்டு போய் நம்மளுக்கு அந்த பரிசுத்த பிரயாணத்தை நமக்கு வழங்குவதற்கு, அந்த சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு வழங்குவதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அப்போ அவங்க பிரயாணம் எப்படி இருக்கும் நமக்கு அதையும் நமக்கு பெருமானவங்க நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஆகவே அந்த நித்திய வாழ்விற்கு போகிற பிரயாணம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பிரயாணத்தை கொடுப்பாங்க? அந்த அந்திம காலத்துல நம்மளே நினைக்க முடியாம நினைவிழந்து போய் இருந்தாலும் அந்த இளமையில சரணாகதி அடைஞ்சிட்டா அவங்களே ஒரு தங்க ரதத்தை கொண்டு அதுல நம்மளை ஏற்றி உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்க. மகா பரிசுத்தமானதும் பேராண்மை உடையதாகவும் யவ்வனம் உடையதாகவும் துர்வாடையோ வேதனையோ இல்லாத முகத்தில் இன்ப மகிழ்ச்சி பிறங்க இதோ தங்கரதம் விட்டது, நான் போய் வருகிறேன் என்று தெளிந்த அறிவோடு விடைபெற்று கொண்டு போவதாகவும் இருக்கும். எப்போ அவங்கள இளமையில நீ சரணாகதி அடைஞ்சிட்டா முதுமையில உன் நினைவிழந்தா கூட அந்த அந்திம கால ஸ்மரணம் உனக்கு மறந்து போனா கூட நீ நினைக்காட்டா என்னடா நீதான் இளமையிலே என்னை சரணாகதி அடைஞ்சிட்டீல, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க காப்பாத்துவாங்க. அப்போ அப்படியெல்லாம் நான் முதுமை வர வளர்ந்து கிடந்த சீரழியுமா? சில பேர் ஞானிகள் என்னை இப்பவே கூட்டிட்டு போ, எனக்கு இப்பவே அருள் செய் அப்படின்னு உருகி உருகி வேண்டுனா அதுக்கும் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்களாம் இறைவன். இவன் துடிக்கிறான், ரொம்ப துடிக்கிறான், இப்பயே துடிக்கிறான், அதிகமா துடிப்பு இருந்தா சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுவாங்களாம். இந்த பிராப்த கர்மாவையும் அழிச்சிட்டு, பிராப்த கர்மாவை நீ அனுபவிச்சுட்டு தான் வரணும்னு தலைவிதி இருந்தாலும் அந்த தலையெழுத்தையும் அழித்து அப்போ நம்ம எவ்வளவு துடிக்கணும், அவங்கள சென்று அடையணுங்கிறதை எவ்வளவு துடிக்கணும். ஜன்மந்தோறும் செய்த
கண்மங்கடை தேற்ற வந்த சன்மார்க்கர் என்னாசான் சீர்வாதம் யான் மறவேன். அந்த சீர்வாதத்தை மறவாம அந்த பரமபதத்தை அடையணும்ன்ற ஒரே துடிப்போட இருந்தா நமக்கு எப்படியெல்லாம் நன்மை கிடைக்குது, எப்படியெல்லாம் அவங்க நமக்கு அந்த மோட்சம்ங்கிற அந்த சொந்த வீட்டை நமக்கு உரிமையாக்கி தர்றாங்க. அது நம்ம சொந்த வீடு. அவ்வளவுதான். நான் அந்த சொர்க்கத்துல நான் வீடு வாங்கிட்டேன், எப்ப வேணாலும் நான் போவேன் அப்படின்னு நம்ம எப்ப வேணாலும் போகலாம். அப்படி நம்மள அழைச்சிட்டு போறதுக்கு என்ன செய்யணும்னா அவங்களே கதின்னு சரணாகதி அடைஞ்சி வேற ஒரு பக்கம் திரும்பாம அவங்க பக்கமே நாம நின்று அதை பெறணும். அதுக்கப்புறம் வேற எதையும் நாம நினைக்க கூடாது. அவங்களுடைய அந்த திருவடி ஒண்ணுதான் எனக்கு, அதை விட்டு நான் இனி அகலேன், அகன்றால் என் உயிர் விடுவேன். அப்படி வாழணும். வாழ்வனைத்தும் தந்தனது குல முழுதும் தனை ஆண்டு வளர்வித்து வரும் தருமதுரையே வள்ளால் ஆழ்வதுனதசையாத நிலை தனக்கும் அடிமையன வந்தினுக்கோரழிவும் உண்டோ. நான் உங்க மேல அன்பு வச்சுட்டேன் தர்மதுரையே, என் அன்புக்கு அழிவே இல்லை. நான் இனி வேற பக்கம் திரும்ப மாட்டேன். நீங்களே கதி, என்னை காப்பாத்த என்னாலே முடியாது, வேற கதியும் இல்லை உங்களை தவிர. ஊழியேனும் கோள் மலிந்த வவக்காட்டை அற விழுங்கும் அக்கினியே. என் தலையில பிராப்த கர்மான்னு எழுதி வச்சிருக்காங்க, அதையும் நீங்க அற விழுங்கிருங்க. அருக்குருவே என் அன்பே உன் திருப்பாதத்தாள் மலர் விட்டி நீ அகலே. அகல மாட்டேன், வேற ஒரு பக்கம் நான் போக மாட்டேன். அகன்றால் என் உயிர் விடுவே அபுசாலிகனும் தவம் கொண்டெழுந்த தேவே. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு பெருமான் நமக்கெல்லாம் நற்கதி வழங்குறதுக்கு, அவங்களுக்கு நல்ல கதி எல்லோருக்கும், நில உலக எல்லோருக்கும் வழங்க இச்சை மதி குதிக்குது. எல்லாருக்கும் இதை கொடுக்கணும்னு குதிச்சுக்கிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அது யாருக்கெல்லாம் எய்தும் இச்சை குதி குதி போர் எய்தும் சமதாதி. நம்மளுக்கும் அதே இச்சை, எனக்கு அது வேணும் அப்படின்னு நமக்கும் இச்சை குதி குதிச்சா அது எல்லாருக்கும் கிடைக்கும். அப்படிப்பட்ட பெருமான் அவர்களது திருவடியை நாம் எல்லாம் பற்றி கொண்டிருக்கிறோம். அதை இறுதி வரை அகலாது பற்றி கொண்டு அந்த தங்க ரதத்தில் ஏறி அந்த பரமபத வாழ்வை பெறுவோம். அந்த பரமபத வாழ்வை நமக்கு தருவதற்காக துடிதுடித்துக் கொண்டிருக்கின்ற பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நிவர்த்தியிலேயே கிடந்து உழந்து ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது கிடந்த நம்மை ஆரூர் என்னும் குருக்கேத்திரமாகிய திருவரங்க திருவனத்தில் திருச்சிற்றம்பலத்தில் ஏற்றி வைத்திருக்கும் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலையாண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரங்க. அக்கா மூன்றாவது நல்ல கதியை அடையணும் அப்படிங்கிறத பத்தி வராங்க. இன்னைக்கு ஒளிநாதா தெய்வம் திருவாக்கியத்துல ஜீவனை தெரிசிக்கணும், மழையா பிறந்த ஒவ்வொருதும் ஜீவனை தெரிசிக்கணும், உயிருக்கு மேல தவுசு கிடையாது, சாவு விட்டா கடுமையா ரசம் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் தானே மேலான பொருளா இருக்கு. ஜீவ பண்டிகை நடக்கிற காலத்துல கூடிக்கொண்டால் அதிர்ஷ்டத்தலையும் தோசித்தலையும் தான் தான் சொல்லுமே. இங்க கூடிக்கொண்டவங்க எல்லாருமே அதிர்ஷ்டத்தலை அப்படின்னு தெய்வன்னைக்கு உத்தரவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அக்காவும் எடுத்து கொடுத்தாங்க, குணங்கள் நிறைந்த கடலாக தெய்வம் வந்திருக்காங்க. அந்த குணக்கடலை நம்மளும் பற்றிக்கிட்டா நம்மளும் அவங்களோட சேர்ந்து குணமும் ஆயிடலாம். பெருங்கருணை பெருந்துணை பேரறிவா வந்திருக்காங்க தெய்வம். மாமணி சேகர கூட்டமா வந்திருக்காங்க, நம்மளே மாமணி சேகரமா ஆட்சி வச்சுட்டாங்க. அவங்க சரணாகதி அடைஞ்சா நம்மளுக்கும் கிடைச்சிரும் அப்படிங்கிறத நம்ம எப்படி எக்களிப்பு இருக்கணுங்கிறத வாக்கியத்தை எடுத்து விட்டு பாடல் மூலியமா கொடுத்தாங்க. இந்த மதிப்பிலடங்கா மாணிக்கம் கிடைக்க பெற்று எல்லாம் எக்களிப்பு இருக்க வேண்டும். அப்ப யாருக்குமே கிடைக்காத ஒரு தெய்வம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. அதை நம்ம பெற்றுக்கிட்டோம்னா எல்லாம் எக்களிப்புல இருக்கணும். எது வந்தாலும் என்ன, எது போனாலும் என்ன, எந்த தவறும் உன்னைய ஒன்றும் பண்ணாது, என்னைய பிடிச்சிக்கிட்டாங்கன்னா எல்லாம் தூசியா போயிடும்
அப்படிங்கிற மாதிரி தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. அப்ப தெய்வம் பாட்டையா நம்மளுக்காக 4 நூல் இறக்கி வச்சாங்க. பாட்டையா தெய்வத்துக்கு எந்த நூலும் இறக்கி வைக்கல. அவங்க வாக்கு எப்ப பிறக்குங்கிறத அவங்க பின்னாடியே இருந்தாங்க. டக்குனு பாட்டையா பிரித்து விட்ட மாதிரி அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அப்ப சிந்தை மகிழ் தகப்பனோட திருத்தாள் பிடித்து செப்பலிட்டாங்க. திருவாக்கதான் பிடிச்சு தெய்வம் பிரிச்சு வந்தாங்க அப்படி நினைச்சாங்கிறதையும் அக்கா எடுத்து கொடுத்தாங்க. அது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, மானியத்துல தெய்வம் கொடுக்குறாங்க. அப்போது தந்தையமே கூட்டம் கேணியும் கூட்டகூலமும் பார்ப்பதஞ்சோவன பலருவார்கள். கூட்ட செழுமுகமும் தீர்பூத்த செஞ்சொலும் தெரியற்பதெந்தன இதையுவார்கள். தார்பூத்த செங்கமல தாழ்மலரை நினைவார்கள். தாழ்மலர்னா அந்த திருவாக்கு. அப்ப திருவாக்கை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பாட்டு உத்தரவு பண்றது தெய்வம். செட்டில் ஊத்த சேவிழிகளான கருணை எதுவும் கார்வழி இரண்டும் கண் கொண்டு கண்டு காதலிப்பார்கள். தந்தை மந்திரம் மணக்கும் மதுர முதொலியும் குந்திரமன்றோடு தோற்கின்றோம் என்று சிந்தையில் பாய்ந்து தியங்கி மலைப்பார்கள். பாட்டையுடைய மந்திரம் மணக்குமா, மதுர முத ஒளியா இருக்குமா தெய்வத்துக்கு. அது சிந்தையில பாய்ந்து 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 தேங்கி தேங்கி மலைப்பார்களாம். அப்படிலாம் தெய்வம் வாங்கி கஷ்டப்பட்டு வச்சு நம்மளுக்கு திருப்பாக்கடலே வட்டா காய்ச்சி சிறு சிறு உருண்டையா உருட்டி வாயில போட்டு நீ வாங்கி கிடக்கு விழிக்க வேற எந்த பாடும் நமக்கு தெய்வம் வைக்கல. என் திருவாக்க வாங்கி நீ வாங்கி வாங்கி உண்டுகிட்டே இருந்தாயினா அந்த அம்சம் வாங்கி உண்டுகிட்டு இருக்கல உனக்கு எல்லா பிறவிப்பினையும் போயிடும். நீ எப்பெரும் பாவம் செஞ்சாலும் உனக்கும் தெரியாம மற்றவர்களுக்கும் தெரியாம அதை நான் வெயிலுக்குள்ள உழைச்சிருக்கேன் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க தெய்வம். அறியாத நாளில் அறிமுக வழியாய் கருமூர் சென்று மறுகரை வைத்த வகையை நினைவார்கள். தெரியாத பருவம் புராணம் சொன்ன செய்தி நினைவார்கள். செய்தி தாழ்மலர் எல்லாமே திருவார். கடுவாய் உறங்கும் காரினுள் வளர்த்தே புள்ளி மானியும் பெருந்தாளகத்தும் நெடுநாளும் பார்த்தரை நிறைந்தோருவார்கள். நிலையானதவற்றில் நீ ஏறு மகளன தரைதாக்கி நின்ற தகையை நினைவார்கள். அப்புறம் தெய்வம் மாமணி சேகரமா அவன் மாமணி தாயா அவளை பாடுபட்டு நம்மளுக்கு இறக்கி வச்சு நம்மளையும் நீங்க வாங்க உங்களையும் மாமணி தாயா ஆக்கிறேனா, மாமணி சேகர கூட்டாங்களா நானும் ஆக்கிறேன். அதுல ஒரு நாட்டம் தேட்டம் எல்லாம் உனக்கு இருந்துச்சுன்னா உன்னை நான் கொண்டு போய் வச்சிடறேன் அப்படிங்கிறாங்க. அந்த கருவுல பிறந்து நீங்க வந்துட்டேன், என்ன மாதிரியே வந்துட்டேன், எனக்கு என்ன ஒழுக்குதோ என்ன வெறுக்குதோ எல்லாம் உனக்கும் இருக்கும். ஆனா ஈஸ்வரன் சக்தி எனக்கு என்ன இருந்தா எவன் பயப்படும். அப்ப அந்த சக்தியை நான் பெற்று வந்திருக்கேன். அப்ப யாருக்குமே கிடைக்காத பொருள் நமக்கு கிடைச்சிருக்கு, அது என்னை புடிச்சுக்கிட்டாலே என் கூட வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு திருத்தத்தை தெய்வம் கொடுக்குறாங்க. இந்திரகலத்தினால் வந்த ஊருவினில் அந்த கருணாரம் அது சந்திரகிரணமாம் மந்த கலை என்ற மாம் மனித அது தானே வழி வழியாக விரிந்தது தன்னிதனை நாட்டம் அது வந்துரைத்த பின்ன நாட்டம் பெருந்தேட்டம் இல்லை வாட்ட மதான களிமானும் பேரு முத்தொந்திலங்கிய காணூரின்களுக்குள்ளே.
பிடிச்சி நம்ம போயிடணும், நீ மாறக்கூடாது, அப்படிலாம் நீ மாறி போனாய்னா அந்த ஞானத்தை நான் பிஞ்சிருவேன். எப்படி இந்த இடத்துக்கு வந்து பஞ்சமா பாதையில பொய், கொலை, கல்வி, களவு, காமம் 5 வச்சிருக்காங்களோ அதே மாதிரி வெயிலே இருக்கு. ஒரு குருபுராணி அடைஞ்சிட்டாயா நீ அவங்களோட தான் கடைசி இருக்கணும். ஆனா மத்த குருமரும் நம்ம கிடையாதையும் குருவேதான் பரன், ரெண்டுமே குருவேதான் பரன் என்னும் நாமும் இணைந்து புனை பற்றி தான் செய்வோம் உத்தரவு பண்றாங்க. அப்ப ரெண்டும் ஒன்னா வந்து நமக்கு கிடைச்சதுனால அவங்க எப்படி நம்ம பார்த்துக்கணும், சரணாகதி அடையணும். அடைஞ்ச பின்னாடி நம்ம மாறி போகக்கூடாது. அப்படி மாறினா உனக்கு என்ன கிடைக்குங்கிறத தெய்வம் மெய்வெளி நூல்ல உத்தரவு பண்ணிட்டாங்க. சொல்ல ஞானவழி சோதித்து நேர்வழியை முறையாய் சொன்னேன். பொல்லாத கை முதலாம் விவசாரத்தே பிடுங்குவடும் ஞான நிலை என்னாலேனும் சொல்ல பேரின்பங்கள் பற்றவின்றே சொன்னதல்ல குச்சியின் பிழை போதல்ல சொல்லொன்றும் தப்பாது தாக்கு தாக்கு சுந்தரமாய் சொல்லுகிறேன் கேளு கண்ணே. அப்ப இந்த குரு வேணும், அங்கே சொல்றாங்க இங்க சொல்றாங்க, பார்க்கணும், மூன்றாம் கண்ணில் அறியணும், எல்லாமே உண்டுதான். ஆனா தெய்வம் வர காலத்துக்கு முன்னாடி எல்லாமே உண்டு. ஆனா தெய்வம் அந்த காலத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தேவையில்லை. உடற்பொருள் ஆகிய சட்டம் பண்ணி தான் தர வேண்டிய ஞானத்தை உனக்கு நான் இலவசா கொடுத்துட்டேன். என் பாட்டை பிடிச்சி என் தவத்தை கொடுத்துட்டேன். நீ என்னை நம்பி வந்து சரணாகதி அடைஞ்சாலும் உனக்கு நான் முக்தி தர்றேன். நீ என்ன பாவம் செஞ்சாலும் நான் மன்னிச்சு தர்றேங்கிற கருணையோட தெய்வம் வந்திருக்காங்க. நாங்க அவங்களை பெற்று அவங்களின் இரக்கத்தை பெற்று அவங்க முக்கிய அடிவம் என்று கூறி முழங்கும் அனைவருக்கும் நமஸ்காரங்க. ஜீவ சகோதரி சாலை குமாரி அக்கா அவர்கள். இன்னைக்கு அக்கா அவங்க வித்ரகணி அக்கா அவங்க 3வது நாளா கதி என்ற தலைப்புல பேசினாங்க. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய கதி என்னவாக இருக்கிறது அப்படிங்கும்போது நம்ம தலையெழுத்தையும் நமக்கு அவங்க தெய்வம் அவங்க மாத்துறாங்க. அதுக்குதான் அழியா தலையாகிய புகத்தலையே தவத்தலையாகிய விதித்தலையே மதித்தலையாகிய புழுத்தலையாக இருந்தால் நம்மள வைரத்தலையாக ஆக்குறாங்க. அதுதான் கதி. அப்ப அந்த கதியும் மாத்துறதுக்கு தெய்வம் வந்திருக்காங்க. நீ எப்படி பாவம் செஞ்சாலும் நான் அதை போக்கிக்கிறேன் அப்படி அந்த அந்த கடைசி காலத்துல கூட யாருக்கும் நினைவில்லைன்னா கூட நானுக்கு போட்டு அவன் இளமையிலே வந்துட்டான்டா, அவனுக்கு நான் போட்டு அந்த பிச்சையை கொடுக்குறேன் அப்படின்னு தெய்வம் நமக்கு வந்து அவங்கள ஒன்னே ஒண்ணு சரணாகதி, எனக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க தான் தெய்வமே அப்படின்னு நம்ம தெய்வத்தை பற்றிட்டாவோட வேற எதுக்குமே நம்ம போகாம தெய்வத்தை அவங்க சொற்படி கேட்டு நடந்து அவங்கள சரணாகதி அடைந்து நமக்கு என்ன உனக்கோ எல்லா இகபோக செல்வங்களோட எதிர்காலம் இந்திர பதவி கிடைக்கிறது என்றால் என்ன நிஜ நிதி லாபக்கர வசந்த காலம் பார், மதிப்பிலடங்கா மாணிக்கம் கிடைக்க பெற்றுள்ள நீ என்ன எக்களிப்பில் இருக்க வேண்டும். எது வந்தால் என்ன, எது போனால் என்ன, நமக்கு அழியாத புது வாழ்வழித்த எம்பெருமான் நம்மோடு இருக்கிறார்கள் என்று அந்த பெருமிதத்தில் நம்ம வாழணும். அதுதான் ஒரு வாழ்க்கை அப்படின்னு அக்கா அவங்களும் வாழ்வனைத்தும் தந்தனது புலமுழுதும் தனையாண்டு வளர்வித்து வரும் தர்மத்துறையே வள்ளலாக இருந்து அவங்க நமக்கு எடுத்து கொடுத்து 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 அந்த செடி உணவை பருக பருக ஆக்கால்கள் அன்பு பெருகிறதுக்காக அவங்கதான் நம்ம சரணாகதி நம்ம அடையணும். அடைச்சப்பட்டு விடக்கூடாது. கடைசிக்க இருந்த அவங்களுடைய செவிச்சுவை உண்ண ஆக்கால்கள் அன்பு பெருகிறதுக்காக அவங்க அந்த அக்கா அவங்க கிருஷ்ண பரமாத்மா கதையும் கொடுத்து அந்த கதை மூலியமாக அந்த அமாவாசை கதைக்கு உனக்கு தாண்டா நான் திதி கொடுக்குறேன்றதையும் சொல்லி நமக்கு அந்த கடைசி நேரத்துல அந்திம காலத்துல கூட ஒருவன் தவறுநாள் ஆனால் நமக்கு சங்கரதம் வந்து விட்டது என்ற தெளிந்த அறிவோடு நமக்கு சாய்த்து கொள்ள ஒரு வைரமலை இருக்கிறது. அந்த நம்ம நிறைய போய் சாய்த்து கொள்ள ஒரு வைரமலை இருக்கிறது. அந்த மலையில் சாய்ந்தது தூசி தும்பா கூட நமக்கு பறந்துடும் அப்படிங்கிறது அக்கா அவங்க நீங்க சபை மூலியமாக எடுத்து கொடுத்தாங்க. நம்மளும் அங்க எப்பேர் பாவம் செஞ்சிருந்தாலும் மன்னித்து தெய்வம் அவர்கள் காத்து ரட்சித்து அறிந்தவர்களுக்கும் அறியாதற்கும் ஒன்று போல் நடாக்கும் கருணாமூர்த்தியாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப மைலோகம் கைலாயம் பிரம்மலோகம் எல்லாத்துக்கும் போக்குவரத்துடைய அவங்க அதை
சொன்னாங்க அக்கா அவங்க. ஜீவாத்மாவின் போக்குவரத்து தான் துணி, ஜீவாத்மா நீ பரமாத்மா தான். அந்த ரட்சிக்கும் உரிமை பொருள் அவங்க கிட்ட இருக்கு. யமன் கையடக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் சரணாகதி அடைந்தால் அந்த முக்தி வீட்டுக்கு நாம் செல்வோம் என்று கூறி இன்னைக்கு சபையின் மூலமாக சலந்திரி அக்கா அவர்களும் அவங்கள பாடல் மூலமாக நமக்கு அந்த கதி எடுத்து சொன்னாங்க. அருமையா இருந்ததுக்கா. நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். அக்கா இன்னைக்கு நமக்கு கதி அப்படின்னு தெய்வம் நமக்கு கொடுத்த கதியை பத்தி, நல்கதியை பத்தி 3 நாள் நமக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்றத நமக்கு நம் காது இனிக்க, நம் செவி இனிக்க அவங்க திருவாய் மலர்ந்து சொன்னதெல்லாம் நமக்கு கேட்டாங்க. நாம நம்ம இப்ப மகாபாரத்துல சகாதேவன் எதிரியான துரியோதனனுக்கே அவன் ஜெயிக்கிறதுக்கான நாளை குறிச்சு கொடுத்தாராம். அது ஏண்டா செஞ்ச அப்படின்னு சொல்லி பீமரும் கிருஷ்ணரும் அவங்க கூப்பிட்டப்ப செஞ்சன்னு கேட்டப்ப, நீங்க இருக்கீங்க அதனால நான் குறிச்சு கொடுத்தேன், நீங்க இருக்கப்ப எனக்கு என்ன கவலை அப்படின்னு சரணாகதி அடைஞ்சனால கிருஷ்ணரும் அவங்கள காப்பாற்றுறதுக்காக துரியோதனனுக்கே திட்டி கொடுத்து அவனையும் அந்த நாள் முன்னாடியே, ஒரு நாள் முன்னாடியே அந்த யானையை அந்த 2 அடி நகர்த்தி வச்சானோ, அந்த மாதிரி செய்ய வச்சு அவங்க எப்படி வெற்றி அடைய வச்சாங்களோ அது மாதிரி நம்ம தெய்வம் அவங்களும் நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அவங்கள சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அது நம்ம நல்கதிக்கு ஏற்றி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமும் பாவம் செஞ்சாலும் அப்பவும் பாவ மன்னிப்பு கேட்டுடு, திரும்பி நீ பாவ மன்னிப்பு கேட்டனா உனக்கு அந்த பதத்தை கொடுக்குறேன், உனக்கு அந்த கர்ம பதத்தை கொடுக்குறேன். நம்ம தெய்வம் நம்மளையும் காத்துக்கிட்டு வராங்க. ஒருங்கிணங்க நமக்கு நமக்கு அந்த நல்கதியை நம்ம தெய்வம் அவங்க சரணாகதி அடைஞ்ச பிறகு நாம அவங்கதான் எல்லாமே, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா இந்த இளமையில அடைஞ்ச உயர்ந்து போய் நம்ம அடைஞ்சிட்டோம். அப்ப அதுக்காகவே நமக்கு வயதாகி நினைவு தப்புனா கூட அவன் என்னை இளமையிலேயே என்ன தேடி வந்துட்டான்டா, என்ன அடைஞ்சிட்டான், அதனால நான் அவனுக்கு அந்த பரமபத கொடுக்கறது இன்னைக்கு வரைக்கும் பிரத்யட்சமா நமக்கு நம்ம தெய்வம் கொடுத்துட்டு வராங்க. அதனால அந்த நல்கதியை அடையணும்னா நம்ம தெய்வம் ஒருத்தரை அடைஞ்சாலே, உண்மையா அடைஞ்சாலே, உண்மையான சரணாகதி அடைஞ்சாலே நமக்கு கிடைக்கும்ன்றதை இன்னைக்கு நான் புரிந்து கொண்டேன். எனக்கா நமஸ்காரங்கள். ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். இறுதியில் எவனிடம் சிக்கி மரண இடத்தையோ சதப்பு தீட்டு பிறநாற்றமோ இல்லாமல் ஆக்கி திணை மூக்கு சாக்காடு அணுகாத பேரின்பம் அனுபவிக்கின்ற மாறாத வயதுடைய நித்திய தேகத்தில் நம்ம எல்லாம் பூத்தாட்டி வைக்கின்ற நம் பெருமான், நம் குலதெய்வம் பிரம்ம பிரகாச நெய்வேலி சாலை ஆண்டவர்களுடைய திருவடிகளை வணங்கி ஒரு சில காரணங்களால நான் சபையில கலந்துக்க முடியாமல் இருந்ததுக்கு இந்த தெய்வத்தின் திருவடிகளை பணிந்து மன்னிப்பு கோரி சபைக்கு நமஸ்கரித்து அந்த ஆலவாயினின் திருநீற்று அந்த வர்ஷிப்ப நம்ம செடிகளுக்கெல்லாம் செவி உணவாக வழங்கி வெறுமையாக இருக்கிற நம்மளுடைய அகமாகி அந்த காணா அகமாக இருக்கின்ற நம்மளுடைய மனத்தை அந்த கிளிப்புடைய கானகமாக, கிளிப்புடைய மனமாக, செம்மை வனமாக மாற்றி நமக்கெல்லாம் தினமும் அந்த தேவ வர்ஷிப்பை, அந்த தேவ கானத்தை நமக்கு செய்வனமாக வழங்கி கொண்டிருக்கின்ற அக்கா ரோகிணி அக்காவுக்கும் நமஸ்காரத்தை சொல்லி இன்னைக்கு சபையில் அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னு, அதாவது 2 நாட்களாக அக்கா நம்மளுடைய அதாவது நம்ம எதுக்கு பிறந்தோம், நம்மளுடைய கதி என்ன, நம்மளுடைய கதியெல்லாம் நம்ம பெருமை, நம்ம தெய்வம் அவங்களுடைய சரணாகதி அப்படின்னு அடைச்சிட்டா நம்ம பெருமா நமக்கு எந்த வகையிலாம் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க அப்படிங்கிறத அக்கா எடுத்து சொன்னதை நானும் கேட்டேன். அந்த தலைப்புல தான் அக்கா இன்னைக்கு சொன்னாங்க. அப்போ நம்ம கதியே இல்லையே அப்படின்றவங்களுக்காக ஒரு தெய்வ குலம் உண்டாக்கி, நம்மளுக்கு சத்திய தேவ பிரம்ம குலம் உண்டாக்கி, ஒரு மரளி கை தீண்டாத ஒரு மதத்தை உண்டாக்கி, அந்த யுகத்தவச்சாலையான மெய்வழி நகரத்தை என்ற மெய்நகரமாகி ஒரு நகரத்தையே உண்டாக்கி நம்மளுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற கதியில்லை என்று ஏங்கி நம்ம அவங்களை கையேந்தி அவங்களுடைய திருவடியை சரணாகதி அடைந்திருக்கின்ற நமக்கெல்லாம் நம்மளுடைய பெருமான் நம்மளுக்கெல்லாம் அவங்களுடைய அருள் வர்ஷிப்பை தினமும் கொடுத்து நம்மளை எல்லாம் ஒரு தேவ பிறப்பில் ஆக்கி வைக்கக்கூடிய நம்ம பெருமானுடைய திருவடிகளை வணங்கி அப்படிப்பட்ட ஒரு ரூபக, அப்படிப்பட்ட ஒரு குணத்தோருடைய திருவடியில் நாமெல்லாம் சரணாகதி அடைஞ்சிருக்கோம். நாமெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு தெய்வம், மெய்நிலை கண்ட ஆசான் நம்ம தெய்வம் தான். அப்போ அந்த தெய்வத்தை தான் நம்ம பொதுவாக நம்ம கொண்டு நம்ம அவங்களுடைய திருவடியே
கதி என்று நம்ம சரணாகதி அடைஞ்சிருக்கோம். அப்போ நம்ம தெய்வம் வந்து அந்த சேலம் வாசவி மகால்ல வந்து நீ நீ உனக்கு இனிமேல் நாம் தான் உமக்கு கதி, என் கையை விட்டால் எமன் கை அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டோமே அப்படின்னு அவங்க மனம் வருந்தி ஒவ்வொரு தவ எல்லைகளாக ஏறி பார்க்கும்போது அங்க வந்து ஒவ்வொரு மகோன்னத எல்லையாக பார்க்கும்போது அந்த எல்லையெல்லாம் அவங்களுடைய திருவடி அவங்களுடைய அந்த பாத சுவை சொல்லி தவிர வேற எதுவுமே காணல. அப்போ நம்ம சொல்ல சரிதான் அப்படிங்கிறது தீர்க்கமாக கண்டு நாம தான் நம்ம பிள்ளைகளுக்கு இனிமேல் கதி அப்படின்னு சொல்லி நம்மளையெல்லாம் நம்ம அவங்க பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட நம்ம பெருமானுடைய திருவடியில சரணாகதி அடைந்தவர்களால என்ன அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு வந்து கிடைச்சிருக்காங்க. அப்போ அந்த தெய்வத்தை நம்ம தேடி சரணாகதி அடைச்சு நம்மளுக்கு வந்து எந்தவித இது இல்லாம ஏகபோக சுகத்தோட கூடிய ஒரு இந்திரபதியை நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு பெருமான், நமக்கு எந்த கவலையும் இல்லாம நம்ம பொய் பெருமானோட சிக்கி நம்ம அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக நம்மளுக்கு அந்த மெய்ப்பொருளை வழங்கி அந்த பொய்யை பிரித்து காட்டக்கூடிய வேதங்களை நம்மளுக்கு இறக்கி அருளி நம்மளை எல்லாம் நம்ம தெய்வம் அவங்களுடைய திருக்கரங்கள்ல அவங்களுடைய திருவடியில அப்படிலாம் சேர்த்துக்கூடிய ஒரு தெய்வம் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அப்போ அந்த தெய்வத்தை தேடி சரணாகதி அடைஞ்சோம்னா அதனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தீர்க்கமாக திட்டமாக நம்ம சொல்லணும். அப்போ நம்மளுக்கு எல்லாம் நம்ம தெய்வத்தை அடைஞ்சு திருவடி அடைஞ்சோன்னு நம்மளாம் வைகுண்டம் கையிலாக நமக்கு உறுதியாக திட்டுவிட்டது அப்படின்ற மகிழ்வுடன் இருக்க வேண்டும். நம்ம அப்படிப்பட்ட எக்களிப்புல இருக்கணும். அப்படிப்பட்ட வைரமலை மேல நம்ம சாய்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வைரமலையில சாயும் போது எந்த துன்பம் வந்து நம்ம மகிழ்ச்சியை கெடுக்க போகிறது? சம்பாதனை என்றால் இதுவல்லவா சம்பாதனையாக இருக்கணும். ஒரு அரசனுக்கு கூட இப்படி ஒரு வசந்த காலம் வருமா? நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வசந்த காலம் உண்டாக்கி கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பிலடங்கா மாணிக்க பரிசை நமக்கெல்லாம் வழங்கி இருக்கக்கூடிய நம்ம பெருமான், நம்மளுடைய அந்த பெருநிதியத்தை நமக்கெல்லாம் வழங்கி கொண்ட பெருமான் நம்ம கூட இருக்காங்க. அது எது வந்து நம்மளோட இது வந்து நம்மளை தடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நன்றியோட இருக்கணும். நம்ம ஆசான் அவங்களுடைய அந்த ஆச்சாரிய விசுவாசத்தோட இருக்கணும். ஆசான் அவங்களுடைய இசையே நமக்கு நம்மளுடைய செயல் அப்படின்னு ஆக்கும் போது நம்ம முன்னால் இருந்து நம்ம அந்த நாளைக்கு முன்னால் இருந்து நம்ம இறந்து விடும். ஆசான் அவங்களுடைய அந்த அங்கத்துல ஒருவராக நம்ம எல்லாம் ஆக்கிக்கிறாங்க. அப்போ நம்ம தெய்வத்தினுடைய அந்த அவங்களுடைய சொல்லே நமக்கு அவங்க போட்டு காட்டி அந்த பாட்டையிலே நம்ம நடக்கக்கூடியவர்களாக அவங்க அந்த மாணாக்கர்களாக அவங்க நம்மளுடைய ஆசான் சொல்லி காட்டிய வழியில நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ வந்து அந்த அவங்களுடைய அந்த திரு வார்த்தைகள் வந்து உலக வார்த்தைகளோடு ஒப்பிட்டுக்கூடிய வார்த்தைகளாக இருக்காது. அது எமனை விரட்டக்கூடிய ஆயுதமாக இருக்குது அப்படின்னு நம்பணும். அப்போ நம்மளுக்கு அந்த தர்மத்திற்கு விரோதமான அந்த இன்பத்தை எல்லாம் அனுப்பிக்கூடாது. நம்ம தெய்வம் அதாவது திட்டம் அனுபவிக்கும் போது என்னென்ன இன்னல்களாம் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெய்வம் நமக்கு வேதங்களை இறக்கி அருளிருக்கிறாங்க. அப்போ அந்த திட்டியம்ப சலனம் ஏற்படும் போது தன்னைத்தானே நம்ம குறை கூடி நம்மளுடைய அதை நம்மளே தண்டித்துக் கொள்ளும் போது அந்த மெய் வந்து நிரப்பி நம்மளை அந்த குற்றத்துல இருந்து நம்ம தெய்வம் நம்மளை காக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய சரணாகதி அடையிறது நமக்கு வந்து எது கிடையாதுன்னா தேச நியமம், கால நியமம், பிராகர நியமம், அதிகார நியமம் இது எதுவுமே கிடையாது. நம்ம தெய்வத்தை நம்ம வந்து சரணாகதி அடைச்சு நம்ம பூர்ண இதோட நம்ம மனத்தோட நம்ம தெய்வத்தோட சரணாகதி அடைக்கலாம். அப்படி அடையும் போது அந்த சஞ்சீன கர்மாங்கிற அந்த மூட்டையே அழிக்கப்படுகிறது. அடுத்து பிராப்த கர்மா அப்படிங்கிற அந்த கர்மாவோட தான் நம்ம இந்த பிறவி எடுத்தோம். இந்த பிறவியில வந்து நம்ம வந்து அந்த நம்ம அவங்களே கதி நம்ம தெய்வம் தான். நம்ம அந்த மெய்வெளியை அடிவதற்கு நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், இந்த நம்ம கேட்ட எந்த ஒரு திருச்ச வார்த்தைகளாக இருந்தாலும் அது இங்கு வந்து கேட்டதாக தானே இருக்கும். இதெல்லாம் நம்ம கேட்கறது நம்ம என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற அந்த கனத்த மனத்தோட நம்மளுடைய அந்த கோடிகளும் உருக நம்ம தெய்வத்தை சரணாகதி அடையும் போது அந்த கர்மாக்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. இந்த பிறவியில கூட அந்த கர்மாவை மிகவும் லேசாக நம்ம நடத்தக்கூடியதாக நம்மளெல்லாம் காக்கக்கூடிய பெருமானாக நம்ம தெய்வம் இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம திருவடி வணங்கி நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா அந்த கர்மாவை கூட நான் அழிக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. நம்ம அதுக்கப்புறம் பாவம் செய்தா கூட நம்ம பாவ மன்னிப்பு கேட்டா தெய்வமே உங்களுடைய அந்த திருவருள் திருநீட்டு அதை வர்ஷிப்பை எங்களுக்கு கொடுத்து அந்த பாவ விமோச்சனம் மந்திரத்தை நாங்க சொல்லும் போது எங்களுடைய பாவத்தை எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு நம்ம தெய்வத்தினுடைய திருவடியை வணங்கி கேட்கும் போது அந்த பாவ மன்னிப்பு கேட்கும் போது அந்த பாவத்தையே நம்மளுக்கு இல்லாம ஆக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. இறுதி நேரத்துல நம்ம வந்து நம்மளுக்கு அந்த நினைவு வராட்டினாலும் அந்த இறை நினைவு வராம இருந்தாலும் அதாவது ஒரு தேல் கொட்டினாலே அந்த உபத்திரத்தினாலும் உனக்கு அந்த தெய்வ நினைப்பு ஒட்டுதலும் இல்லாமல் போகுமே. அந்த யமன் வந்து முழு வல்லபத்தோடு சங்காரம் செய்கின்ற அந்த பிரளய நேரத்துல உனக்கு என்ன நினைப்பு வரப்போதோ அதை நினைத்துதான் சதா என்ன வருத்தமாக இருக்கு நம்ம தெய்வம் அவங்களுடைய திரு உள்ளத்துல நினைக்கும் போது நம்ம இளமையில செய்த வணக்கம் நம்ம தெய்வத்தினுடைய அது அவங்க மேல வச்சு அந்த பூர்ண ஒட்டுதல் அந்த ஆத்ம அந்த அந்திம கால மரணத்துல கூட நம்ம அந்த வணக்கத்தை நம்ம செய்த அந்த வணக்கத்தின் பலனாக நம்ம தெய்வம் நம்மளை காக்கக்கூடிய அந்த எல்லையில கூட நம்மளை வந்து காக்கக்கூடிய பெருமானாக இருந்து அந்த மரண நேரத்தில் நமக்கு காத்து நம்மளை எல்லாம் அந்த பரிசுத்த பிரயாணமாக்கக்கூடிய அந்த திருச்சியை நம்ம தெய்வம் நமக்கு
நம்மளுக்கு தினமும் வழங்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த மரண நேரத்துல குறிப்புடைய அந்த நேரத்துல கூட காக்கக்கூடிய பெருமானாக நம்ம பெருமான் இருக்கிறாங்க. அந்த அவங்களுடைய கருணாகதி அடைஞ்சிட்டாலே போதும். நம்மளுக்கு வேற எதையும் நினைக்காம நம்ம திருவடி, அவங்களுடைய திருவடி ஒன்றே போதும். எனக்கு திருவடி, உங்களுடைய திருவடி ஒன்றே போதும். அதை அகன்றா அது ஒன்றே நமக்கு, அது ஒன்றே நமக்கு பலன். அதை அகன்றால் நம்ம அதை அவிட்டு அகன்றால் என் உயிர் விடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வத்தினுடைய அவங்களுடைய திருவடியை கருணாகதி அடைஞ்சு நம்மளுக்கு எல்லோருக்குமே இந்த கதி நற்கதி வழங்குதான் நம்ம பெருமான் அவங்களுடைய திரு உள்ளமாக இருக்குது. எல்லோருமே அந்த பரமபதத்தை அடையணும் அப்படிங்கிறத நம்ம பெருமானுடைய இச்சையாக இருக்குது. அப்ப நாமளும் அந்த இச்சையோட நம்மளுடைய பெருமானுடைய திருவடியை வணங்கி அந்த நற்கதியை அடைவதற்கு தினமும் அவங்களுடைய தோற்றுவித்து அவங்களுடைய திருவடியை வணங்கணும் விளங்கி கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரம்மபிரகாச பிரம்மோதய சாமி ஆண்டு திருவடி பணிந்து போற்றி நமஸ்கரித்து சபையில் அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா அதனால நம்ம கதி நற்கதி எப்படி அடையணும், அதுக்கு யாரும் சார்ந்து வச்சுக்கணும்னா ஒரு சஸ்தூரிதான் சகல குணாநிதி கடலா இருக்கணும். அவங்க கிட்டதான் எல்லா நற்குணங்களும் இருக்கிற குறையே இல்லாத குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், அவரை குறையே ஒன்றும் இல்லாத அந்த நற்குதி பண்போடு இருக்கணும். அவரை ஒருவாடு நம்ம சுகநாகதி அடைச்சிட்டு போதான். இப்பயும் நம்ம எதுக்காக கவலைப்படக்கூடாது. எந்நேரமா நம் நினைவு சாய்ந்து கொண்ட அந்த வைரமாக இருக்கிறதே அந்த பெருமிதத்தை வாழணும். யாரும் பெற முடியாத அறிவின் தேவனை அறிவாகான ரூபங்களை நாம் பெற்று நம் சொந்த கைகளா வைத்திருக்கிறோம் என்று சிறிதும் வேதனம் இல்லாமல் நினைக்க வேண்டும். இதற்கு பொதுவாக இருக்க பெருமாள் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த பெருமிதத்தெல்லாம் நாம் வாழ வேண்டும். சரணாகதி அடைந்து தேசம் காலம் நேரம் எதுவும் கிடையாது. எப்ப வேணாலும் எந்த நேரத்தை இருந்தாலும் இறைவனுடைய திருவடிச்ச நற்குணங்களை கேட்டு அவரை நம்ம சரணாகதி அடைச்சுக்கணும். நம்ம மனதார அவங்க சரணாகதி அடைச்சுக்கணும். அவங்க எங்க இருந்தாலும் அவங்களை இறமைக்கேன்னு நம்மளை காப்பாற்றுவாங்க. அந்த சரணாகதி அடையிட்டு அவங்க கடைசி வரை அவங்க நம்மளை காப்பாற்றாங்க. அதுக்கு நம்ம முன்னாடி சேர்ந்த சந்தித்த கர்மா அதெல்லாம் அழிச்சு பிராப்த கர்மாவையும் கொஞ்சம் அதையும் அழிச்சு அதுதான் விருதுங்கிற கதை சொன்னீங்க. அவனோட பிராப்த சாதனை அழிஞ்சு எப்படியாவது வெற்றி பெற வேணும்னு தோஷம் கொடுத்துக்கிறாரு. பகவான் அவங்க சாதனை சரணாகதி அடைஞ்சதுனால பகவான் அவனுக்கு தூக்கி கொடுக்குறான். அப்போ அமாவாசைன்னு கொடுக்குறாப்ப இந்த பாண்டவர்கள் அந்த இதுலேருந்து காப்பாற்றுறாங்க. அவங்க விருது நம்ம விருது நம்ம சொந்த பிராப்த கர்மால நம்ம மன்னிப்பு சேர்த்து கொண்டால் அந்த பிராப்த கர்மாவை நம்மளுக்கு தப்பித்த வச்சு அதுக்கெல்லாம் பாவ விமோசத்தை நம்ம எடுத்து வைக்கிறாங்க. அதுலேருந்து நம்மளை காப்பாற்றி இறுதி நேரத்துக்கு நம்ம கையாட்டாது கால் பேசாது கால் நடக்காது நம்ம நிறைய தப்பிப்போது இருந்தா கூட அவங்க நம்மளுக்கு சின்ன வயசுல அவங்க நினைச்சிருந்தானே அவங்க நினைவு நான் தானே இருக்கேன் அதையும் மனநாளை இறந்து விட்டாரே என்று அந்த படிப்புக்கு நம்மளுக்கு அந்த நிச்சய காப்பிடாசுக்கு நம்மளுக்கு கழித்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஜீவாத்மாவுக்கு படமாக சொன்னான் இது மனநாளை அறிவிச்சு அவங்க காப்பாற்றி எங்களுக்கு கதையாகவும் அவன் அந்த கலிகத்துல எல்லாரையும் ஆட்கொண்டு இருக்கிறார்கள் என்று சபையின் மூலமாக இருந்து கொண்டு மீண்டும் தொடரும். நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை பரமேஸ்வரி அக்கா அவர்கள். கதி 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 இனி கதி இல்லை என்ன யுகத்தை வச்சாலையான இப்படி வரிசையா எல்லா கதியும் பார்த்துட்டு வந்தோம். அப்ப அந்த கதிக்கெல்லாம் தனிப்படியா நம்ம தீபாவளி அவதாரம் செஞ்சிருக்காங்க. அந்த தனிப்படி அவதாரம் செஞ்சுட்டு ஆ முதல் அக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஏல இருந்து செட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏ டு செட்டு ஆ டு அக்கம் தான். அது போல அனைத்தையும் அவங்க புதிச்சு வச்சுட்டாங்க. எதுல புதையல் அப்படின்னு புதையலா அது புதையல் 2 பாடல் வரும். சாலை புதையல் பா அப்படின்னு ஒரு பாடல், அதே மாதிரி இந்த பூரண புதையல் அப்படிங்கிற மாதிரிலாம் புதையல்லே சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா புதையல்லாம் நமக்கு ஆசை இல்லை, பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட வெளியே இறக்கிருக்கலாம். அவங்களுடைய கருணைக்கு இல்லை. அது போல இன்னைக்கு அக்கா சொன்னதுல அந்த 54வது திருவாக்கியத்தை சொன்னாங்க. இந்த மதிப்புல நாங்க மாணிக்க கிடைக்க பெற்றுள்ள நீ இந்த மாணிக்கனா அது எவ்வளவு ஒரு உன்னதம் தனியா சொல்லியிருக்காங்க. தெய்வம் சுரூப் பண்ணியிருக்காங்க. ஜீவ மாணிக்கம் அந்த மாணிக்கம் வெளிப்படுறது மனஜாதிகளுக்கு ஆகுமா? ஒரு வாழைப்பழத்தை செய்யறாங்க, அது தங்கத்தை செய்யறாங்க, அது தான் உதவுமா? உதவாது. ஆனா இறைவன் ஏற்படுத்திருக்க அந்த வாழைப்பழன்ற அந்த 5 ரூபாய் கிடைக்குது, இலவசமா கிடைக்குது அப்படின்னா இன்னைக்கு நமக்கு எடுத்து வச்சிருக்கிறது என்ன வச்சிருக்காங்க? தரிசனே என்றால் பழ அமுது, வாழைப்பழ அமுது தான். வாழ்வதற்கு அந்த பழத்தை அதையே வச்சிருக்காங்க.
அவங்களுடைய சொல்லு எல்லாம் மாறி இருக்காது. வாழைப்பழம் வாழ்வதற்கு அந்த பழம் போதும் அது அத்தனை சத்து இருக்குதா சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மதிப்படங்கா மாணிக்கம் கிடைக்க பெற்றுள்ள நீ என்ன எக்களிப்பில் இருக்க வேண்டும். எது வந்தாலும் என்ன, எது போனாலும் என்ன. அது சொல்றது ரொம்ப ஆசையா இருக்கு, படிக்கிறது ரொம்ப ஆசையா இருக்கு. நமக்குன்னு ஒண்ணு வந்து இடிக்கும் போது அப்போ நம்ம அதைத்தான் தெய்வம் நீங்க உத்தரவு பண்ணிட்டீங்க, இதுதான் எனக்கு வேற கதி இல்லை, இதுதான் அப்படின்னு நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம எண்ணத்துல வந்து ஓடி வச்சுக்கணும். சொன்ன மாதிரி அற்ப கோழியின் மீது ஏறி சவாரி செய்கின்ற அற்ப வாழ்க்கை இது. இந்த வாழ்க்கைக்கு நம்ம வந்தோம் இல்ல, நமக்குன்னு ஒரு பெரிய வாழ்க்கை பராபத வாழ்க்கையும் வச்சிருக்காங்க. அதுக்கு உண்டானதை தேடணும். அதுக்கு உண்டானதை நம்ம எப்படி தேடுறது, அதுக்கு உண்டானது தேடுறது கிடைக்கிறதுதான் நமக்கு இத்தனை எடுத்து வச்சிருக்காங்க. இதுல நமக்கு வேண்டியது மட்டும் எடுத்துட்டு உணவுக்கு நமக்கு பிடிச்ச சாப்பிட்டு பிடிக்காத விட்டுருவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குதான் தெய்வம் ஒரு அழகா மண்டையில அடிச்ச மாதிரி தெய்வம் உத்தரவு பண்றாங்க. திருமஞான குரல் அப்பா சொல்லிட்டாங்க அந்த திருவாக்கியத்துல. அப்ப என்ன எக்கல் இருக்கணும், எப்படிதான் இருக்கணும் அப்படின்றத நம்ம ஆசையா நமக்கு கொடுத்துருக்காங்க. அது நம்மோடு இருக்கிறாங்க யாரு, அந்த பெருமான். அழியா பொருள் அழியா பெருநிதி புதுவாழ்வு அளித்த, அது பெருவாழ்வு புதுவாழ்வு பெருநிதி. அந்த நிதி அவங்க அளிச்சாங்க, அவங்களோட இருக்காங்கன்னு போது அவங்க மாசம் ஆனந்தமா தான் இருக்கு. அதே போல கோடாயிரத்து ஒரு தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா எப்படி கொடுக்குறாங்க, ஆப்போசிட்டா நமக்கு அந்த பயம் வரணும், அந்த உணர்வுக்கு நம்ம இருக்கணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத. திருவாக்கி எண் 51. தேவ முகத்திற்கு பாத்திரமானவர்கள் நாம், நமக்கு நிச்சயம் ஆபத்தில்லை, நாம் இதில் நிறைய பற்று வைத்திருக்கிறோம், நமக்கு ஒரு குறைவில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்து சில கடைசியில் ஆபத்துக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள் என்று நினைப்போது உண்மையிலே நம்மளால தெய்வத்தோட தான் இருப்போம், தெய்வ இடத்துல தானே ஒட்டியிருக்கோம், தெய்வத்தோட நம்ம இறங்கிருக்கோம் அப்படிதான் நினைக்கிறோம். அப்ப ஏன் நமக்கு இந்த வாக்கியத்தை இறக்கியிருக்காங்க, அப்ப நம்ம அதுல இன்னும் உஜாரா இருக்கணும் அப்படிங்கறதுனால அந்த வாக்கியத்தை எழுதி இறக்கியிருக்காங்க. அந்த வாக்கியத்தை மற்றவங்க மடிய வீட்டுல கொஞ்சம் எடுத்து வச்சு படிச்சு பாருங்க. 54 திருவாக்கியம் சுமார் 1-1.5 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு இடத்துல இன்னும் மகிழ்ச்சி பொங்குற மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க அதையும். அதே திருவாக்கிய 308 ஒரு அரசனாகவே இருந்தாலும் தன் ஆட்சி இவ்வளவு காலம் இருக்கும் என்ற நிச்சயம் உண்டா. மகா வீரம் பொருந்திய பெரிய படையை நடத்தி செல்கிற ஒரு அதிபதி தான் போய் பொருத நிற்கும் போர் முனையில் வெற்றி காணப் போகிறோம் என்ற நிச்சயம் உண்டா. இல்லை. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவர் வாழ்க்கையும் இப்படி நிச்சயமற்ற நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் நீ இங்கு சாலையில் பெற்றுள்ள வாழ்வு என்ன நிச்சயமுடையது பார். எவரும் தோல்வி அடைகிற எவனுடைய சந்திப்பில் வெற்றி கண்டு வீர குந்தேறி நித்தியத்தில் ஆக்கி வைக்கும் வல்லபமுடையதல்லவா இது. அப்ப அந்த மேன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா மேலும் மேலும் அவங்களிடத்திலே அவனருளாலே அவன் தாள் வணங்கி அதுலயே நம்ம ஊறி வரும்போதுதான் எப்படி ஒரு நெல்லிக்கனி நமக்கு பின்னாடி திட்டம் முன்னாடி தோற்கும் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் அது நம்ம உடலுக்கு நல்லது. அது போல தெய்வ ஒவ்வொரு வாக்கியங்களா இருக்கட்டும், அவங்களுடைய சுய வரலாறா இருக்கட்டும், அவங்க இறக்கிய அருள் இல்ல பாடல்களா இருக்கட்டும், நம்ம நினைவுல தோன்றி ஓடிட்டே இருக்கணும். அப்ப அது நம்மள எந்த இலைக்கு கூட்டிட்டு போவோம் அந்த இலைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போவோம். அது யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. அதாவது அவங்களோட அனுபவத்தை பொறுத்த அமையும். அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.